அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு குரு அவசியமா அப்படின்ற கேள்வி பெரும்பாலானோருக்கு உண்டு. சில சாராருக்கு மனுஷன் வணங்கக்கூடாது, மனுஷனுக்குள்ளே என்ன அவர் என்ன குரு, நம்ம என்ன சிஷியன் அப்படின்ற பாகுபாடுகள். ஒரு சாரார் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இது ஒன்று எல்லாரும் சமம், அதில் அவர் என்ன உயர்ந்தவர், அவர் சொல்லி கொடுத்தா அவர் பெரிய ஆளா அப்படின்னு. ஒரு சிலர் ஐயோ குரு ரொம்ப அவசியம், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் காட்டக்கூடியவர், அவர் எல்லாத்தையும் நமக்கு அவர் ஜீவ சமாதி அடையும் போது அவர் சக்தியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போவார், நம்ம ரொம்ப ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் இப்படின்னு நினைக்கின்ற கூட்டமும் உண்டு. இதில் இரண்டுமே தவறு. ஒரு குருன்றது ஒரு அவசியம்ன்றது கிடையாது. நீங்கள் உங்களை குருவாக நினச்சி கொள்ளக்கூடியது மிக மிக நல்லது. உங்களுடைய ஆத்மாவே உங்களுக்கு குருவாக இருந்தால் ரொம்ப நல்லது. மனிதன் வணங்குறது நியாயமில்லை. மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் கிடையாது, அனைவரும் சமம். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவங்களை இது மாதிரியெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அந்த சொல்கிறவர் தான் ஆசான் இல்லை குருன்றவர். அது எல்லா தொழிலையும் சரி, அது ஒரு கார்பெண்டர் வேலை, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை, இல்லை ஒரு சைக்கிள் மெக்கானிக் வேலை, எதுலேயுமே இருக்கக்கூடியதில் ஒரு ஆசான் இருப்பார். ஒரு குஸ்தி கலை இல்லைனா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதில் இருந்தாலுமே இருப்பார். அவர் தெரிஞ்ச கலைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர். அதை நம்ம இந்த காலத்தில் டீச்சர்னு சொல்கிறோம், மாஸ்டர்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் குருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பள்ளிகள் இல்லை, அன்றைக்கி குருகுல கல்வி தான். குருவினுடைய வீட்டில் எட்டுன்னு விட்டுடுவாங்க, கற்றுக்க வைப்பாங்க, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு. இதுதான் அன்றைய கல்வி முறை இருந்தது. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் எந்த இது யார் சொல்லி கொடுத்தாலும் எது தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க எல்லாமே ஒரு டீச்சர் தான். நமக்கு ஒரு தெரியாததை ஒரு இடத்துல முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்பா நீ அந்த பக்கம் போகாத, இது அந்த சைடு போகிறது நல்லது இல்லை, அங்கே ஆபத்தமான மிருகங்கள் இருக்குது, அதனால் உனக்கு ஆபத்து வரும், நீ இந்த பக்கமாக போன்னு சொல்கிறாருன்னா அவரும் ஒரு குரு தான். அதனால் அவரை ஒரு சிலை செஞ்சு வச்சுட்டு இல்லை அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு வர்றதுன்னு இல்லை. நம்ம மனசளவில் அவரும் ஒரு நல்லதை சொல்லியிருக்காரு. நல்லது சொல்லக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தில் குருன்னு நம்ம அடைமொழி சொல்லிக்கலாம். அவங்கள வணங்கணுன்ற அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நீங்களே குருவாக இருந்தால் மிகவும் நன்மை. அதை அந்த ஆத்மாவை நீங்கள் குருவாக ஏற்று உங்கள் ஆத்மா உங்களை வழி நடத்தினா அதுதான் ஆன்மீகத்தில் சரியான வழி. ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளுக்கு தெரியாத ஒரு வழி தெரியாமல் நிற்கும் பொழுது ஒரு மனிதர் வருவார். அவர் முன்ன பின்ன தெரியாதவராக இருக்கலாம். நம்மளுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஐயத்தை அவர் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போயிடுவார். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கடவுளே சொன்னாருங்க அப்படின்வாங்க. அவர் கடவுளா இல்லையான்றது தெரியாது, ஆனால் ஒரு மனித ரூபத்தில் நம்மளுடைய சந்தேகத்தை விலக்கிட்டு போயிருப்பார். அவரை நம்ம நினைக்கலாம் குரு தான் அப்படின்னு. ஆனால் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட ஒரு குரு அவசியம்ன்றது கிடையாது. நாமே மனதை செம்மைப்படுத்தி கொண்டால், நம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால், நம்ம ஆத்மாவை நம்ம அறிந்து கொண்டால் நம்ம ஆத்மாவே நமக்கு குரு. அதனால்தான் இதை எல்லோரும் உணரணும்னு சொல்கிறதுக்கோசம்தான் ஆத்ம குருன்றதை இந்த டைட்டில்லையே வச்சுருப்பேன். உங்களுக்கு நீங்கள் தான் குரு. வேறு ஒருத்தர் உங்களுக்கு மிஞ்சின குரு வேறு யாருமே வர முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் குரு. ஏன்னு சொன்னால் உங்களுடைய நல்லது கெட்டது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இன்னொருத்தர் கண்டுபிடிச்சி சொன்னால் ஒன்று உங்கள் மனசு ஏற்றுக்காது. உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா, உங்களை பகுத்து அறிந்தீங்கன்னா அதுதான் ஒன்று சால சிறந்தது. இப்போது அப்படியே இல்லை, யாரோ ஒருத்தர் பின்பற்றுறோம் இல்லை அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த உண்மையான குருவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எங்கே மன அமைதி கிடைக்குதோ அது குருவினுடைய இடமா நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதுவும் ஒரு
நிரந்தரமற்ற ஒரு இது தான். ஏன்னா இந்த உலகத்தில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இருக்காது. சில பேர் இந்த பாட்டு கலைகள் இல்லை குஸ்தி கலைகள் இது மாதிரி எல்லா இடத்துல பார்த்திங்கன்னா பல குருக்கள் இருப்பாங்க. அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு அட்வான்ஸ் படத்தை ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுன்னு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனோநிலையில் வந்து ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களுக்கு நம்மளுடைய ஆத்மா தான் நமக்கு குருவாக இருந்தால் மிகவும் சால சிறந்தது. அதனால் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் குருவாக ஏற்று உங்களை நீங்களே வழிபட்டிங்கன்னா, இது வள்ளலாரும் அதை தான் சொல்கிறாரு. தன்னூறு எண்ணூறு என்கிறார். தன்னுடைய உருவத்தையே வந்துட்டு நினைத்து பார்க்க வேண்டும் என்றார். நம்மளுடைய ஆத்மாவையே நம்ம குருவாக நினச்சோன்னா ஆன்மீகத்தில் சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைவீங்க என்பதனை இந்த காணொளி மூலயமா சொல்லுகிறேன். எல்லோரும் நலமாக இருக்க. ஜெய் விஜய்.